ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் மட்டர் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, இஞ்சி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க, 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சமாக புதினாவை சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க, 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு பெரிய ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 2 கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது நல்லா வதக்குங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ண எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க, இதில் கொஞ்சமாக பட்டாணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன், அதனால நான் 3 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு மூடிடுங்க, அதுவும் 10 நிமிஷத்துக்காக. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை மூடி போட்டு மூடிடலாம், ஒரு 10 நிமிஷத்துக்காக. 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நாம் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சுண்டுற வரைக்கும் நாம் இதை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ இது மேலே ஒரு பிளேட்டை வச்சு இது மேலே ஹெவியான பொருள் வச்சுக்கோங்க. பாருங்கள் கைஸ், இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ். இந்த மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.